சமநாத் என் பார்வையில் உலகச் சந்தைகள் இதெல்லாம் பார்த்தே ஆகணுமா சார் அப்படின்னாக்கா என்ன பண்ணுறது, பார்த்து தான் ஆகணும். நம்ம லாங் டேர்மில் மார்க்கெட்டில் நிலைச்சு நின்று 4 காசு சம்பாதிக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு எப்படி இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ அதே மாதிரி வந்து ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் உலக மார்க்கெட்டில் வேணுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக தேவை கிடையாது. ஆனால் கண்டிப்பாக ஒரு அகலமான ஒரு விசாலமான பார்வை வேண்டும். ஆழமான பார்வை இல்லைன்னா கூட ஒரு அகலமான விசாலமான பார்வை வேணும். அதை தான் இங்கே பார்க்க போகிறோம், மேலோட்டமாக தான் பார்க்க போகிறோம். ஸோ லாங் டேர்மில் மார்க்கெட்டில் குப்பை கொட்டா 4 காசு சம்பாதிக்கணும்னாக்கா கண்டிப்பாக இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இதை வந்து நம்ம சிம்பிளாக தான் இதில் பார்க்க போகிறோம். என்னன்றது நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கொஞ்சம் மனசு திடப்படுத்திக்குவாங்க. போட்டு தாக்கின்னு போன வாரம் மார்க்கெட் தாக்கியிருக்காங்க, எவ்வளோ தாக்கியிருக்காங்க, எந்த பர்சன்டேஜ் எல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரைட், சரி. அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை வியூஸ், அவ்வளோதான். எப்போயுமே ஒரு நல்ல ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா என்ன மாதிரி ஆளுங்க பேச்செல்லாம் கேட்காம நீங்களே உங்கள் ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டெசிஷன் எடுக்கிறது தான் முக்கியமாக செய்யணும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ரெஃபரன்ஸாக மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும், ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக. ஓகே, இந்த புரிதலோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு தலைமையான வேண்டுகோள், ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னாக்கா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். சரி, ஸோ நம்ம வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 4 ஆங்கிளில் வந்து வேர்ல்டு மார்க்கெட் பார்க்கலாம். ஒன்று வந்துட்டு மொத்த வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்குன்றது பார்க்குறது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த ரீஜன் அமெரிக்கா கண்டம், நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, இந்த ரீஜன் சேர்ந்த ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் எம்எஸ்ஏ அமெரிக்கா இண்டெக்ஸ். ஸோ இந்த இண்டெக்ஸ் பார்த்தோன்னாக்கா இந்த ரீஜன் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது எம்எஸ்சிஐ யூரோப் இண்டெக்ஸ்னு இருக்குது. ஸோ இது பார்த்தோம்னாக்கா நாட் ஒன்லி யூரோப், பேர் தான் யூரோப் இண்டெக்ஸை தவிர நாட் ஒன்லி யூரோப், மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த ஹோல் ரீஜனாக மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணதுன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி எம்எஸ்சிஐ ஏசியா பசிபிக் இந்த இண்டெக்ஸ் எடுத்தோம் அப்படின்னாக்கா நம்ம இந்தியா, சைனா, தாய்வான், ஆஸ்திரேலியா, ஜப்பான், ஸோ இந்த நாடுகள்லேருந்து சேர்ந்து இந்த ரீஜனுடைய மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு தெரிஞ்சிடும். தென் எம்எஸ்சி வேர்ல்டு இண்டெக்ஸ் பார்க்கும்போது ஓவராலாக ஹோல் வேர்ல்டு மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு தெரிஞ்சிடும். அது என்ன சார் எம்எஸ்சி இண்டெக்ஸ், அது என்ன, அது யார் கிரியேட் பண்ணது அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன் பிகினிங்கில், எம்எஸ்சிஐ வேர்ல்டு இண்டெக்ஸ் சொல்லிட்டு. அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். ஸோ இது ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னாக்கா அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வேர்ல்டு பெர்ஸ்பெக்டிவ் வந்து நமக்கு கண்டிப்பாக வேணும். உலகத்தில் இருக்க பெரிய ஃபண்ட் ஹவுசஸ் வந்து இந்த எம்எஸ்சி இண்டெக்ஸஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்மளும் கொஞ்சம் இதை பற்றி தெரிஞ்சு வச்சுட்டு கொண்டது இட் இஸ் வைட்டல் இம்பார்ட்டன்ட். ரைட், ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேராக வந்து பெர்ஃபார்மன்ஸ் போயிடலாம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அமெரிக்கா இண்டெக்ஸ்னு உடனே வந்து யூஎஸ்ஏ மட்டும் கிடையாது, அந்த டோட்டல் ரீஜனில் யூஎஸ்ஏ வந்து ஒரு கண்ட்ரி, அவ்வளோதான். ஸோ நம்ம டோட்டல் ரீஜன் பார்க்கும்போது யூஎஸ்ஏ, கனடா, மெக்சிகோ, பனாமா, சென்ட்ரல் அமெரிக்கா, தென் சவுத் அமெரிக்காவில் இருக்க பிரேசில், சிலி, அர்ஜென்டினா, ஸோ இந்த ஹோல் ரீஜனுக்கான இண்டெக்ஸ் தான் அமெரிக்கா இண்டெக்ஸ். போன வாரம் இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனில் இருக்க மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஆவரேஜாக 1.63% வந்து டவுன் ஆயிருக்கு. யூரோப் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னாக்கா நாட் ஒன்லி யூரோப், மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆஃப்ரிக்கா, ஸோ அந்த ரீஜன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 1.57% வந்து டவுன் ஆயிருக்கு. பட் ஏசியா பசிபிக் மார்க்கெட் பார்த்தோம்னாக்கா 2.47. ஸோ இந்த இருக்கிறதுல அதிகமாக அடி வாங்கின ரீஜன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியாவை உள்ளடக்கிய இந்த ஏசியா பசிபிக் ரீஜன் வந்து 2.47% வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ ஹோல் வேர்ல்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கும்போது 1.79, அதாவது கிட்டத்தட்ட 2% வச்சுக்கோங்க, 2% டவுன் ஆயிருக்கு. ஸோ இப்போ தான் நம்ம விஷயத்துக்கு வரோம். வேர்ல்டு மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்முடைய மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50 5.31% டவுன். நேற்று ஒரு நாளில் மட்டுமே கிட்டத்தட்ட 2% டவுன் ஆனதை நம்ம பார்த்தோம். ஸோ லாஸ்ட்டு என்டையர் வீக்லி வந்து போட்டு வச்சு செஞ்சாங்க. ஓர வஞ்சினே இல்லாமல், ஒரு படத்தில் வடிவேல் சொன்னோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 4 பேர் தாம்மா எனக்கு அடித்தாங்க, அப்புறம் ஒரு ஆட்டோவில் ஏற்றுனாங்க, சரி வீட்டுக்கு தான் அனுப்புகிறாங்களோன்னு நினச்சா இன்னொரு இடத்துக்கு மூத்த சந்தை கூட்டிட்டு போயிட்டு அங்கே 4 பேர் அடின்னு அடித்தானுங்க. ஒருத்தர் ஃபோனை பண்ணி இன்னும் நான் அடிக்கிற மாப்பிள்ள அவனை எனக்கு அனுப்புன்னு சொல்லி அவன் வேறு அடித்தான்னு சொல்கிற மாதிரி போன வாரம் முழுக்க வந்து ஒவ்வொரு நாளும் போட்டு தாக்கு 5.31% வந்து நம்முடைய நிஃப்டி வந்து காலியாக இருக்குது, டவுன் ஆகிருக்குது.
அதே எம்எஸ்சி இந்தியா இந்தியாவுக்காக ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து எம்எஸ்சி இந்தியா இண்டெக்ஸ். ஸோ இது எப்படின்னா கிட்டத்தட்ட ஐ திங்க் 183 ஸ்டாக்ஸ் வந்து அதில் இருக்குது, டாப் ஸ்டாக்ஸ். அப்படி பார்க்கும்போது நம்முடைய மோஸ்ட் ஆஃப் த லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப் ஸ்டாக் வந்து இதை உள்ளடக்கிடும். ஸோ ஆஸ் பர் தட் இண்டெக்ஸ் பார்க்கும்போது கூட வந்து 4.97%, கிட்டத்தட்ட 5% வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ இருக்கிறதுல நம்ம வேர்ல்டு மார்க்கெட் வந்து 2% டவுன் நியர்லி, ஏசியா பெசிபிக் வந்து 2.47, யூரோப் 1.57 அண்ட் அமெரிக்கா 1.63. நம்மளது பார்த்தீங்கன்னாக்கா 5% டவுன். ஸோ இந்த ஒரு புரிதல் வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத நம்ம ஒரு கம்பேரிசன் ஸ்டடி வந்து எப்போவுமே இருக்கணும். இப்போ நம்மள ஒரு பிஸ்னஸில் இருந்தால் கூட நம்முடைய காம்படிட்டர் எப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து நம்ம ஃபீல்டில் வந்து நிலைச்சி இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி நமக்கு இது வேணும். அதுக்காக அது சொன்னது. இது அப்படியே சார்ட்டில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ சார்ட்டில் பற்றி இது வந்து ஃபஸ்ட்டு வந்து எம்எஸ்சி வேர்ல்டு இண்டெக்ஸு, இது வந்து அமெரிக்கா இண்டெக்ஸ். கொஞ்சம் தள்ளி வச்சிட்றேன். அமெரிக்கா இண்டெக்ஸ் சார்ட், இது யூரோப் இண்டெக்ஸ் சார்ட்டு, எம்எஸ்சி ஏசியா பெசிபிக் இண்டெக்ஸ் சார்ட்டு, எம்எஸ்சி இந்தியா இண்டெக்ஸ், நம்முடைய நிஃப்டி 50 சார்ட். ரைட். ஸோ நான் ஆல்ரெடி இந்த வீடியோனுடைய தொடர்ந்து இந்த என் பார்வையில் உலக சந்தைகள் இந்த வீடியோ பார்த்துட்டுங்க. எவ்ரி சாட்டர்டே நான் போடுறேன் நான். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தது தான், அமெரிக்கா மார்க்கெட் அந்த ரீஜன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் வந்து ஃபுல்லாக வந்து மொமெண்டமே கிடையாது, சைட் பேஸில் தான் இருக்குது. எப்போ வேணாலும் இது வந்து கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதை வந்து இப்போ வந்து டவுன் சைடு வந்துட்டுருக்கு. ஸோ இதோடைய சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடம் வந்து இதோடைய சப்போர்ட் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இன்னும் வந்து மார்க்கெட் கீழே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இது கொஞ்சம் ஃபண்டமெண்டலோட நம்ம கோரிலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த சாட்டர்டே சண்டேல இன்னைக்கு நாளைக்குள்ள யுஎஸ்ஏ ஈரான் வந்து சீஸ்ஃபயர் பண்ணிக்கிட்டாங்க, நான் வாரம் நிப்பாட்டிட்டோம்னாக்கா மேபி இங்கேருந்து திரும்பலாம். இல்லைன்னா இந்த சப்போர்ட் ரீஜன் வரைக்கும் அடுத்த வாரத்து எண்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. தென் யூரோப் இண்டெக்ஸ் பார்க்கும்போது நான் திரும்ப சொல்லிட்டு இருந்தது, அவங்களது எவ்வரி கேண்டில் எல்லாமே க்ரீன் கேண்டில், பட் மொமெண்டம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். விழுந்தால் வந்து செம்மையாக ஒரு தலை குப்புற விழுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அதுதான் நடந்திருக்கு லாஸ்ட் 2 வீக்கில். ஸோ லாஸ்ட் வீக்கில் இந்த வாரத்தில் வந்து கொஞ்சம் வந்து அளவை வச்சு செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய சப்போர்ட் வந்து இந்த இடத்துல வரும். ஸோ கிட்டத்தட்ட அந்த சப்போர்ட் நெருங்கிடுச்சுன்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னாக்கா இந்த ஏரியா சொல்லலாம். ஸோ எகெயின் சொல்கிறேன், இந்த வார் நின்றுடுச்சு அப்படின்னாக்கா இன்றைக்கி நாளைக்குள்ள நின்றுடுச்சு அப்படின்னாக்கா மேபி இங்கேருந்து திரும்பலாம். இல்லைனாக்கா அடுத்த வாரமும் தொடர்ந்துச்சு அப்படின்னாக்கா அடுத்த வாரத்தில் இந்த கேண்டல் இங்கேருந்து இங்கே வரலாம். ஸோ டவுன்ஃபால் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஏசியா பெசிபிக் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னாக்கா சொல்லிட்டு இருந்தது தான், நல்ல ஒரு மொமெண்டம் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ ரொம்ப ஓவர் மொமெண்டமும் உடம்புக்கு தகுதி எப்போவும் அடிபொல்லுன்னு சொல்லிட்டு அது மீன் ரிவர்ஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு ஆவரேஜுக்கு திரும்ப எடுத்துன்னு வருதுன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அதுதான் வந்து நடந்துட்டுருக்கு. ரைட். ஸோ ஒரு ஆவரேஜுக்கு வந்தால் பரவாயில்ல, அதையும் தாண்டி இறங்கினதான் நம்முடைய மார்க்கெட்டு எல்லா சப்போர்ட்டையும் வச்சு அடித்து துவச்சி கீழே அந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி அடுத்த லெவலுக்கு வந்து இறக்கிட்டு வந்துட்டுருக்குங்க. ஸோ இது அடுத்த லெவலில் எங்கன்னு பார்த்தோன்னா நம்ம நிஃப்டியில் பார்த்து தெரிஞ்சிடும். ஸோ அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட் வந்து நான் டெய்லி என்னுடைய வீடியோவில் பார்க்க சொல்லிட்டு இருப்பேன். 22,000 அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட். இப்போ நம்ம வந்து 23,650 ரேஞ்சில் இருக்கும். ஸோ இங்கேருந்து இன்னும் 1,500 பாயிண்ட் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு மனசை திடப்படுத்திக்குவாங்க. வேறு வழியே கிடையாது. ஸோ நம்ம மார்க்கெட்டில் இந்த மாதிரி அடித்தா வந்து நம்ம தாங்கிக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்கணும். அதுக்குண்டான டிசிப்ளின், அதுக்குண்டான மணி மேனேஜ்மெண்ட், அதுக்கான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நம்ம கற்றுக்கிட்டதுன்னு ஆகணும். அப்படி கற்றுக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி விழும்போது நாம் இதை வந்து ஒரு அடியாக பார்க்க மாட்டோம், இதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்ப்போம். ஸோ நல்லா பார்த்திங்கன்னா பெரிய நல்ல ஒரு முதலீட்டாளர்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஒவ்வொரு மார்க்கெட்டும் ஒவ்வொரு டைமும் 5% விழும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பை கொடுப்பாங்க. அடுத்த ஒரு 5% இருக்கும்போது அங்கே ஒரு பை கொடுப்பாங்க. அதோட கொஞ்சம் அதிகமாகவே பை பண்ணுவாங்க. அடுத்த ஒரு 5% அதை விட இன்னும் அதிகமாக பை பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு வாய்ப்பாக எடுத்துப்பாங்க. ஸோ நம்மளும் வந்து அந்த ஒரு மெச்சூரிட்டி லெவலுக்கு வரணும். அந்த ஒரு ஸ்கில், அந்த ஒரு டிசிப்ளின், அந்த ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம கற்றுக்கிறது ரொம்ப அவசியம். இதெல்லாம் பண்ணிக்கிட்டோம்னாக்கா நம்ம லாங் டேர்மில் வந்து மார்க்கெட்டில் வந்து நல்லாவே வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஃப்ளரிஷாக இருக்கும் ஃபினான்ஷியலி. ரைட். ஸோ இதுலேருந்து நம்ம சொல்ல வந்த விஷயம் இவ்வளோ தான். ஸோ மார்க்கெட் வந்து எல்லா மார்க்கெட்டும் தான் டவுனில் இருக்குது. நம்ம மார்க்கெட்டு அதோட கொஞ்சம் அதிகமாகவே டவுனில் இருக்குது. பட் கூடிய விரைவில் வந்து இது ஒரு பாட்டம் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு கொஞ்சமாவது இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வீக்கெண்டு நல்லா ஜாலியாக இதமாக பதமாக அளவாக குடும்பத்தோடு கொண்டாடுங்க.
நெக்ஸ்ட் வீடியோவில் மண்டே பார்ப்போம். அன்டில் தென் பை.